அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நம் அனைவரும் உண்டாகட்டுமாக. எண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபை ஜமாதுல் ஆஹிரா மாதத்திலே முதலாவது வாரம் அல்லாஹ் பரக்கத்தான ரஹமத்தான ஆரோக்கியமான இபா செய்யக்கூடிய நல்லொரு வாழ்க்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் அல்லாஹ் வழங்கியுள்ளானே. அவனுக்கே அல்ஃப அல்ஃப மர்ரா அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. அவனுக்கே எல்லா புகழும், அவனுக்கே சர்வ சுதியும் என்று நமக்கு நன்றி செலுத்தி அல்லாஹ் இடத்துல இன்னொரு தலைப்பை நம்ம புதுசாக ஒரு தலை பார்க்க போகிறோம். அதாவது மையத்து பார்வையிடும் போது ஓதும் துவா, தீதார் பார்க்கும்போது ஓதும் துவா. எல்லோரும் தீதார் பார்த்துட்டு என்ன ஓதுறது, என்ன துவா செய்வது அறியாமல் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நாம் ஒவ்வொருவரும் அவங்களுக்கு அவனுக்கு துவா செய்வது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஓதி கற்றுத்தந்தாங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசியில் பாருங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இம்மை மறுமை வெற்றி அல்லாஹ் தந்தால் உரிவானா. ஆமீன். நஹமது வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். வலது கான அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قالوا إنا لله وإنا إليه راجعون. صدق الله العظيم. اللهم اغفر المؤمنين والمؤمنات المسلمين والمسلمات الأحياء منهم والأموات أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றி கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபை தீதார் பார்க்குவது, அதாவது மையத்தை பார்வையிடும் போது ஓதும் துவா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய நல்ல ஒரு அழகான ஒரு ஹதீஸை நம்ம எல்லாம் படித்து அது மாதிரி அமல் செய்யணும். அதுதான் இந்த நம்ம படிக்கக்கூடிய இந்த துவாவை எல்லோரும் எழுதி கொள்ளுங்க, மனப்பாடம் விட்டு கொள்ளுங்க. அப்படியே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அப்படியே மையத்தை பார்க்கும்போது அப்படி நீங்கள் ஓதிக்கொள்ளலாம். மையத்தை யாரெல்லாம் பார்க்கலாம் யாரெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு நமக்கெல்லாம் தெரியும். அதாவது நம்ம வாழ்க்கையிலே யார் அந்நிய ஆணை அந்நிய பெண்ணு பார்க்கக்கூடாது, அந்நிய பெண்ணு அந்நிய ஆணை பார்க்கக்கூடாது, அதை நம்ம எல்லாம் அறிவோம். இப்போ நம்முடைய குடும்பத்தில் ரத்த பந்தம் இருக்கக்கூடியவங்களை நம்ம பெண் முகத்தானா நம்மெல்லாம் பார்க்கலாம். அந்த குடும்பத்தார் எல்லாம் ரத்த பந்தத்தினுடைய பார்க்குவதற்கு நமக்கு எல்லாம் அந்த ஒரு பெண்ணு மௌத்தா போச்சுன்னா பார்க்கலாம். அது மாதிரி ஒரு ஆண் மௌத்தா போச்சுன்னா அந்த அந்த குடும்பத்தை சேர்ந்த ரத்த பந்தத்தை சேர்ந்த அந்த பெண்கள்லாம் அந்த ஆணை மையத்தை பார்க்கலாம். இது தெரியாதவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மவுத்து தானேன்னு சொல்லி எல்லோரும் பார்க்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அப்போ அப்படி பார்க்கக்கூடாது. அது மாட்டார்கள் தெரியாதவங்க பார்ப்பாங்க, மாட்டார்கள். நம்ம படித்தவங்க இல்மு படித்தவங்க என்ன செய்வோம், நம்ம யார் பார்க்கணும் யார் பார்க்கக்கூடாது, எப்படி நம்ம உயிரோடு இருக்கின்ற பொழுது அந்நிய ஆண் அந்நிய பெண்ணு பார்க்கக்கூடாது, அந்நிய பெண்ணு அந்நிய ஆண் பார்க்கக்கூடாது. அதே மாதிரி தான் மவுத்தானவங்களாம் அதே தான் சட்டம். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுத்தந்தாங்க. அன்னை உம்மு சல்மா உடைய கணவர் அபூ சல்மா மௌத்தான உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போனாங்க, கண்ணெல்லாம் கசக்கி விட்டு தீதார் பார்த்து ஓதுனாங்க துவா. அதுதான் மிக முக்கியமான தலைப்பு. அதுதான் நம்ம நிறைய பேர் போகிறோம் அப்படின்னு நின்று கை கட்டி நின்றோம், என்ன ஓதுன்னு தெரியாமல் அப்படி வரலாம். அப்போ அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த சஹீஹான முஸ்லிம் வரக்கூடிய ஒரு துவா என்ன துவானா, அல்லாஹும்ம ஃபிர்லி அபீ சல்மா. அல்லாஹும்ம ஃபிர்லி, அல்லாஹுவே இந்த அபீ சல்மாவுக்கு நீ பாவங்களை மன்னிப்பாயாக. பேர் தெரிஞ்சதுனால பேர் ஓதிக்கலாம், நம்ம பேர் தெரியலனா அல்லாஹும்ம ஃபிர்லி அல்லாஹும்ம ஃபிர்லனா அப்படின்னு ஓதிக்கலாம். அல்லாஹும்ம ஃபிர்லி ஃபி அபீ சல்மா வ ரஃபஅ தர்ஜதஹு ஃபி மஹ்தியீன வ குலுஃபுஹு ஃபி அக்பிஹி ஃபில் ஆபிதீன வக்ஃபிர் லனா வ லஹு யா ரப்பல் ஆலமீன் வஃஸஹ் லஹு ஃபி கப்ரிஹி வனவ்விர் லஹு ஃபீஹி. இதுதான் துவா, சின்ன துவா தான். இன்னொரு தடவை ஓதி பாருங்க, அதுக்கப்புறம் அதனுடைய பொருளை நம்ம பார்ப்போம். அல்லாஹும்ம ஃபிர்லி அபீ சல்மா வ ரஃபஅ தர்ஜதஹு ஃபீ மஹ்தியீன வ குலுஃபுஹு ஃபீ அக்பிஹி ஃபில் ஆபிதீன வக்ஃபிர் லனா வ லஹு யா ரப்பல் ஆலமீன் வஃஸஹ் லஹு ஃபீ கப்ரிஹி வனவ்விர் லஹு ஃபீஹி. இன்னொரு தடவை ஓதுறேன். இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் பாடம் பண்ண வேண்டும். ஓத 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 கேட்க கேட்க நமக்கு பாடம் ஆகணும், பார்க்கணும். பாடம் ஆகாதவங்க ஒரு பேப்பரில் எழுதி இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அந்த மாதிரி துவா செய்யலாம். அல்லாஹும்ம ஃபிர்லி அபீ சல்மா வ ரஃபஅ தர்ஜதஹு ஃபீ மஹ்தியீன வ குலுஃபுஹு ஃபீ அக்பிஹி ஃபில் ஆபிதீன
வக்ஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன் வஃஸஹ் லஹு ஃபீ கப்ரிஹி வனபிர் லஹு ஃபீஹி. நீ பொருளை பார்ப்போம். அல்லாஹ் ஃபிர்லி, அல்லாஹ்வே இந்த மையத்துக்கு துவா பாவ மன்னிப்பு செய்வாயாக. வரஃபஅ தர்ஜதஹு ஃபீ மஹ்திஹீன, நேர்வழி காட்டப்பட்ட உயர்ந்த அந்தஸ்து நீ உயர்த்துவாய். அவங்களுக்கு நேர்வழி செய்யப்பட்ட, நேர்வழி காட்டப்பட்ட உங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை, அவங்களுடைய அந்தஸ்துகளை தர்ஜாக்களை நீ உயர்த்துவாயாக. உயர்த்துவாயாக தர்ஜத்தை, உங்களுடைய அந்தஸ்துகளை நீ உயர்த்துவாயாக. வஹுலுஃபு ஃபீ அக்பிஹி ஃபில் ஆமிரீன, அவங்களை விட்டு சென்ற மனைவி மக்களுக்கு நீ பகரத்தை கொடுப்பாயாக, பகரத்தை நீ பறக்கச் செய்வாயாக. வக்ஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன், அவங்களுக்கு அந்த மையத்துக்கு எங்களுக்கெல்லாம் நீ அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பாயாக. மேலோட மன்னிப்பு கேட்டோம் தனிப்பட்ட முறையில் அந்த மௌத்துக்கு யா அல்லாஹ் நீ மன்னிப்பாயாக. அது மாதிரி எங்களுக்கும் அந்த மௌத்தானவங்களுக்கும் நீ எல்லா பாவங்களையும் நீ மன்னித்து அருள்வாயாக. வஹ்ஸஹ் லஹு ஃபீ கப்ரிஹி, கபரை யா அல்லாஹ் நீ விசாலமாக்குவாயாக, உங்களுடைய கபர் வாழ்க்கை நீ விசாலமாக்குவாயாக. வனபிர் லஹு ஃபீஹி, அந்த கபரை நீ ஒளிமியமிக்க கபராக நீ ஆக்குவாயாக அல்லாஹ். ஆமீன் ஆமீன் என்று சொல்லி அந்த தீதாரை பார்த்து நம்ம அழகான துவா ஓதுனா அது எவ்வளோ பெரிய அந்த மையத்துக்கு செய்யக்கூடிய துவா. பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தான் கற்றுத்தந்தாங்க. இது நம்ம எல்லோரும் மனப்பாடம் செய்து ஓத வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். இன்று நம்ம மஹல்லாவிலே தீன் இஸ்லாம் சுன்னத் ஜமாத் மர்சா தலைவருடைய மருமகளும், அது மாதிரி நாதம்பாறை பள்ளிவாசலுடைய பொருளாளர் ஒரு சிராஜுதீன், அவங்களுடைய மனைவி மூத்தாகி விட்டாங்க. அல்லாஹ் அவங்களுடைய கபரை, அந்த அம்மாவுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து எல்லா நற்காரியங்கள்லாம் கபூல் செய்து கபரை சோர்க்கு பூந்தோப்பாக நீ ஆக்குவாயாக. அவங்க விட்டு சென்ற அவங்க குடும்பத்தார் எல்லோருக்கும் நீ சபரின் ஜமீலாவான வாழ்க்கை வழங்கி அல்லாஹ்வே நீ அவங்களை எல்லோரையும் உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்து நாளை ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உயர்ந்த ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் சங்கமிக்கு பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கெல்லாம் தருவாயாக என்று எல்லோரும் துவா செய்யுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோருடைய மவுத்து ஒரு செகண்டு தான். அந்த அம்மா நல்லா இருந்தாங்க, திடீர்னு மூச்சு அடைக்குன்னு சொன்னாங்க. போன உடனே அவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த கலா கதிர் முடிஞ்சிச்சு. இதுதான் நம்முடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கை பாருங்க, அந்த ஒரு வாழ்க்கையுடைய மகிமை நம்ம அறியாமல் இருக்கிறோம். திடீர்னு ஒரு செகண்டு தான், ஒரு நேரம் தான் நமக்கு மவுத்துடைய நேரம் வந்துச்சுன்னா நம்மளாம் எதுவுமே செய்ய மாட்டோம். அந்த மவுத்து அல்லாஹ் பக்கத்துலேயே பிரடினே வச்சிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த மவுத்து வர்றதுக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய அல்லாஹ் செய்யக்கூடிய அந்த கடமைகளை நம்ம சரிவர செய்ய வேண்டும். நம்ம அப்போ செய்யலாம், நல்லது அப்போ செய்யலாம், தானம் அப்போ செய்யலாம், உம்ரா அப்புறம் செய்யலாம், ஹஜ்ஜு அப்புறம் செய்யலாம், தொழுகை நீ அடுத்த நேரம் தொழுகலாம், ஜும்மாவுக்கு தொழுகலாம், பெருநாளுக்கு நோம்புல தொழுகலாம். இப்படி நம்ம நற்காரியங்களை தள்ளி போடும்போது நம்மளுடைய அந்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மவுத்து எப்போதும் சொல்ல முடியும். கடன் இல்லாத நமக்கு கடமையான தொழிலாம் கல்லாவும் இல்லாமல் யாரிடத்துலையும் நம்ம கோவப்படாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் குடும்பத்திலே ஒற்றுமையாகவும் முகபத்தாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இல்லாத கஷ்டமா, அவங்களுக்கு இல்லாத தொந்தரவா, அதுக்கு இல்லாத எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க ஒரு பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் தந்தானே. அப்படிப்பட்ட சிறப்பான பாக்கியத்தை அல்லாஹ் அறிந்து புரிந்து நம்ம எல்லோரும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வாழ்க்கை தந்து இம்மை வெற்றி அடை செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி